ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பாப்பாவும் நல்லா இருக்கா. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி விஷ் பண்ணீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அதே மாரி பாப்பா எப்படி இருக்கான்னு கேட்டீங்க. குட்டி பாப்பா நல்லா இருக்கான். பாப்பாவோட ஃபேஸ் ஏன் ரிவீல் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த பேர் வைக்கிற வரைக்கும் யாருக்கும் காட்ட மாட்டோம். ஸோ பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக் மேலே இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ஃபேஸ் உங்களுக்கு காட்டுவேன். அதே மாதிரி பேர் வைக்கிற ஃபங்க்ஷனும் வீடியோ வந்து அப்லோட். வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து ஜிஆர்டி சிட்டு க்ளோஸ் ஆகுது. நிறைய பேர் கேட்டிங்க எப்போ ஜிஆர்டி க்ளோஸ் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் மந்த் தான் க்ளோஸ் ஆகுது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மாதம் நான் சிட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 11 மாதத்துலேயே நான் வந்து ஜிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். காரணம் வந்து இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே. ஸோ அவருக்கு எதனா வாங்கி தரணும் அப்படின்ற பிளானில் தான் போயிருக்கேன். மெயின் வந்து பாப்பா வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து தனியாக போயிட்டு என்னால் கோல்டு வாங்க முடியாது. ஸோ அம்மாவும் இருக்காங்க, அம்மாவும் என் கூட வரப்போகிறாங்க. அவங்க வந்து பாப்பாவை பார்த்துப்பாங்க. ஸோ நானும் ஹஸ்பண்டும் நகை ஜுவல் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து நெக்லஸ் மாதிரி எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து கோல்டு அந்தளவுக்கு சேரலை. ஸோ ஹஸ்பண்டுக்கு எதனா வந்து சிம்பிளாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துடலான்னு இருக்கேன். வேணும்னா நம்மளுக்கு வந்து இந்த காயின் இருக்குது. ஸோ வேணும்னா போட்டு வாங்கிக்கலாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சிட்டு ஸ்கீம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு என்ன வாங்கியிருக்கோம் எவ்வளோ ஆகுது எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த விளாகில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து இந்த கோல்ட் காயின்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கிறது உங்களுக்கே தெரியும். மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா 2.750 மில்லிகிராம் இருக்கும். அது வந்து கொடுத்து தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதனா ஆச்சுன்னா பே பண்ணிக்கலாம், இல்லை வேஸ்டேஜ் எதனா ஆச்சுன்னா பே பண்ணிக்கலான்னு இருக்கேன். பாய், கடைக்கு ஜிஆர்டிக்கு போகலாமா? நகை வாங்க என்ன வாங்கலான்னு பிளான் இருக்குது? இஷ்டமா? உனக்கு பர்த்டேக்கு என்ன வேணும்? போய் அங்கே போய் செலக்ட் பண்ண என்ன செலக்ட் பண்ண போகிற? சரி போகலாமா? ஆக்சுவலாக வந்து என் ஹஸ்பண்டுக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நான் சடனாக வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டிக்கு இட்டுட்டு போனேன். அவருக்கே தெரியாது. ஏன்னா நான் வந்து மெயினாக இந்த ஜிஆர்டியில் சிட்டு போட்டு சேர்த்து வச்ச காரணமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கணும். எதனா வீட்டில் விசேஷம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நகை இருந்தால் கௌரவமாக இருக்கும். நான் எப்போ பார்த்தாலும் கேரண்டி தான் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அப்பா வந்து இடமா தான் கொடுத்தாரு. கேட்டார் நகை போடட்டுமான்னு. அந்த டைமில் நம்மளுக்கு வந்து சின்ன பசங்கள்ல, அதனால எனக்கு வேண்டாப்பா அப்படின்ட்டேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு விசேஷத்துக்கு போகணுன்னா நம்ம கழுத்தில் என்ன இருக்குதுன்னு தான் பார்க்குறாங்க. அதை வந்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்ட பிறகு தெரிஞ்சவொடனே நகையாக சேர்க்க ஆரம்பித்தது தான் இந்த ஜிஆர்டி சிட்டு டிஜி கோல்டு. ஃபஸ்ட் டைம் டிஜி கோல்டு மூலயமா வந்து ஒரு 2.21 கிராம் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது கையில் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இந்த ஆஃபர் டைமில் போயிட்டு ஒரு 250 மில்லிகிராமாவது வாங்கி வச்சுட்டு கடைசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம் கிட்ட வந்து நான் காயினாக வாங்கி வச்சுட்டு சிட்டு ஜிஆர்டியில் சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.500 சம்திங் ஏதோ வந்து சேர்த்து வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி வந்து அடுத்த மாதம் தான் எனக்கு முடியுது. முன்னாடியே வந்து நான் எடுக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கிராமு. நான் வந்து என்ன பண்ணேன், ரேட் அதிகமாக இருக்கிற டைமில் போட்டு விட்டுட்டேன். எனக்கு அது தெரியாதுல்ல, ஃபஸ்ட் டைம் பண்ணேன். நான் வந்து ஜிஆர்டி ஆரம்பித்த நேரமாக என்னமோ தெரியல, கோல்டு ரேட்டை பீக்காக போயிடுச்சு. ரொம்ப விலை அதிகம். நான் வந்து எப்படிடா வந்து இதை சேர்த்து வைக்க போகிறேனோன்னு இருந்துச்சு. ஆனால் எப்படின்னா ஒரு 1.5 சம்திங் சேர்த்து வச்சிட்டேன். ஸோ நான் வந்து என்ன பிளான் போட்டேன்னா, நான் கோல்டு காயின் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து ஜிஆர்டியில் ஆடி மாதம் முடிகிற டைமில் போய் எடுத்துக்கலாம், நெக்லஸ் மாதிரி எடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு இப்போது ஏற ஏற என்னால் வந்து கோல்டு காயின்லாம் வாங்கவும் முடியல. அதேமாரி டிஜி கோல்ட்லேயும் இன்னும் அதாவது குழந்த பிறந்துட்டோடனே என்னால் சேர்த்து வைக்க முடியல. ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டைம் வேணும் நம்மளுக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு நியூ மாம். ஸோ குழந்த மேலே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த சேர்க்குறதெல்லாம் வந்து ஒரு 2-3 மாதம் மட்டும் நான் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பாப்பா மேலே வச்சுக்கிட்டு பாப்பா கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வளர்ந்தோடனே நம்ம மறுபடியும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருக்கேன். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஆர்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிளானே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜிஆர்டி சிட் ப்ளஸ் வந்து என்கிட்ட இருக்க கோல்டு காயின் சேர்த்தாலே 4 கிராம் வருது, 4 சம்திங் வருது என்கிட்ட. ஸோ நான் பிளான் பண்ண வந்து அவருக்கு ஒரு 2 கிராமு, எனக்கு ஒரு 2 கிராம் தான் நாங்கள் பிளான் பண்ணி கடை ஷாப் வரைக்கும் போனோம். ஆனால் அது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ட்விஸ்ட்டாக மாறிடுச்சு. ஏன்னா அவர் எடுத்த ரிங்கெல்லாம் 2 கிராமில் ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு மாதிரி வெயிட்டாகவும் இல்லை, பார்க்க பார்வையாகவும் இல்லை. ஸோ நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து நீயே 4 கிராமுக்கு எடுத்துக்கோப்பான்னு சொல்லிட்டேன். நான் உட்காந்து எல்லா மோதிரமும் போட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். அது பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் ஒருத்தவங்க பார்த்து அது பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நானே இந்த வீடியோ பார்த்து தான் நோட் பண்ணேன், அந்தளவுக்கு காமெடி பண்ணிட்டு இருந்த போல இருக்காங்க. ஸோ என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் என்ன சொல்லிட்டேன்னா, நீயே எடுத்துக்கோ, 4 கிராமில் நல்லா திக்காக எடுத்துக்கோ. ஏன்னா வந்து வாங்க போகிறது ஒரு வாட்டி தான். ஏன்னா ஜிஆர்டி சிட்டு நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் இந்த வருஷத்துக்கு வேண்டாம், ஏன்னா வந்து தங்க ரேட் அதிகமாக இருக்குது, நம்ம நினைக்கிற டைமில் போடவும் முடியல. மந்த்லி எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த வருஷம் வேண்டாம், ஏன்னா பாப்பா வேறு வந்துட்டான். ஸோ ஏகப்பட்ட செலவு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு மட்டும் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஓகே சொல்லிட்டார். நீ டிஜிகோல்டில் எவ்வளோ வேணால் போட்டுக்கோ, எவ்வளோ வேணால் கையில் கிடைக்கும் போதெல்லாம் போட்டுக்கோ, ஆனால் வந்து ஜிஆர்டி சிட்டு மட்டும் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டார். ஓகே சொல்லிட்டோம். ஸோ நான் கொடுத்த காயின் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து 2.10 வந்துச்சா, என்னடா இந்த தங்க மயில்காரன் நம்மளை ஏமாற்றி போட்டானே அப்படின்னு இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐயோ இல்லை கரெக்டாக தான் இருக்குது, நான் தான் லைட்டாக இப்படி நவுத்திட்டோமா அப்படின்னாரு. ஐயோ அப்போ தான் உயிர் வந்துச்சு, ஏன்னா நம்ம ஏமாந்து போயிட்டோமோன்னு. ஆனாலும் 1 மில்லி கம்மியாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக வந்து 2த்துக்கும் எஸ்டிமேஷன் போட்டு இவ்வளோ வந்திருக்கு. ஸோ நானே நிஜமாக இன்னும் பில்லு சரியாக பார்க்கல. உண்மையிலே வந்து கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்றதை மட்டும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஐடியா இல்லை. நான் எவ்வளோக்காக நான் முன்னாடி வாங்கினேன், நான் எவ்வளோ கொடுத்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, இல்லை தனியாக ஒரு வீடியோ போடுறதா, இல்லை இதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா நான் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் யோசிச்சுட்டு கண்டிப்பாக போட்டுருவேன். ஃபைனலாக ஹஸ்பண்ட் மோதிரம் வாங்கிட்டார். அவர் வாங்கினது 4 கிராம் 90 மில்லிகிராம், சாரி 4 கிராம் 90 ஏதோ சம்திங் வாங்கியிருக்காரு. ஒரு 4 கிராமில் வாங்கிட்டாருங்க. அது வரைக்கும் ஹாப்பி. அவர் மூஞ்சிலே பெட்டர் மாஸ் லைட் எரியுது பார்த்தீங்களா. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு கோல்டு ரிங்கு போட்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் லைஃப்பில் கோல்டு ரிங் போடுறாரு. அதனால தான் பெட்டர் மாஸ் லைட் எரியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே என் குட்டி பையனுக்கு வந்து நான் போட்டு பார்த்துட்டு, அடுத்ததான் என் பெரிய பையனுக்கும் நான் போட்டு பார்த்துட்டேன். சாமிக்கிட்டெல்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அவர் வந்தோடனே நல்ல நேரம் பார்த்து நானே போட்டுட்டேன். எங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, ஆனால் வந்து ரிங்கெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து அவர் கஷ்டமாக இருந்தபோது எங்களுக்கு போடலை. ஸோ இந்த வாட்டி நானே அவருக்கு ரிங்கு போட்டு விஷ் பண்ணி நான் வந்து ஹாப்பி ஆகிட்டேன். அது மட்டும் விட்டுறக்கூடாது. ஸோ டெலிவரி டைமில் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார். இன்னொன்று வந்து நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ரூம் வந்து ரொம்ப ரேட் அதிகமானாலும் அதை புக் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரைவேட் ரூமுக்காக தன்னோட நகையை வந்து அடக வச்சார் என் ஹஸ்பண்டு. ஸோ நான் கேட்டேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நகையை வச்சார். ஸோ அப்படிப்பட்டவருக்கு அப்படி சிம்பிளாக விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஈவினிங் போயிட்டு நான் கொஞ்சமாக கோல்டுக்காக சேர்த்து வச்சுருந்தேன், அந்த டிஜி கோல்டுக்காக. ஸோ அதில் வந்து ஹஸ்பண்டுக்கு கேக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒன்றும் சம்பாதிக்கலைங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேவிங் பண்ணுறதெல்லாம் நான் வாங்குவேன். ஸோ அவருக்கு ஒரு கேக்கு, சின்னதாக ஒரு கேக்கு ஆர்டர் பண்ணி ஹாப்பி பர்த்டே மை ஹஸ்பண்ட் சொல்லி வாங்கிட்டேன். வாங்கிட்டு நான் பண்ண சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். ஸோ நான் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் இந்த மாதிரி தான் பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சேவிங் பண்ணதை வச்சியும் என்கிட்ட இருந்ததை வச்சும் நான் இந்த பர்த்டேவை அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரை கம்பேர் பண்ணும்போது நான் அந்தளவுக்கு கிடையாது தான். ஸோ இருந்தாலும் வந்து என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ரிங் வாங்கினேன் பார்த்தீங்களா ஒரு 4 கிராமில், அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலில் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பில்லு. நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு கடைக்குள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிட்டு போட்டிருக்கோம் நாங்கள் சொல்லவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த 4.91 கிராமுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்ட பிறகு நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கார்டு போட்டிருக்கோம், அதாவது சிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டோட கிராம் வந்து காட்டணும். 1.592 தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் சேர்த்து வச்சுருக்கிறது. ஸோ இவ்வளோ தான், 2000 ரூபாய்க்கு மாதம் நாங்கள் வந்து 1.592 தான் சேர்த்து வச்சுருக்கேன் கிராமு. அதை தவிர்த்து நாங்கள் வந்து இந்த 4.91ல் எக்ஸ்ட்ராவாக வந்து 2.500ன்னு வச்சுக்கோங்க. 2.500 வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எடுத்திருக்கேன்.
இதுதான் வந்து சிட்டோட கிராமு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஆனால் இதுக்கு நாங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை, ஜிஎஸ்டி மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு ஜிஎஸ்டி கொடுக்க போகிறாங்க. ஜிஎஸ்டி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 600 ரூபான்னு சொல்லி. ஏன்னா நான் 2.020 வந்து கிராம் வந்து தங்கமயில வாங்கினால அந்த இது அதுக்கு வந்து என்ன ரேட் கொடுத்துருக்காங்கன்னா 27,977 ரூபா. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து 250 மில்லியை வந்து 2ஆக கொடுத்தது அப்போ வந்து 6,925 ரூபாய். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 13,850 ரூபாய்க்கு ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து ஸோ டோட்டலாக வந்து 2.500 கிராம் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு இதை கழிச்சிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சீட்டு மூலியமாக சேர்த்து வச்சது இது. இந்த காயினை கொடுத்து நாங்கள் என்ன பண்ணோம், 2.500 காயினை கொடுத்து இந்த 2.4990 வந்து நாங்கள் கோல்டு காயினை கொடுத்து கோல்டை கழிச்சிட்டோம். புரியுதுங்களா? ஸோ எல்லாமே சேர்த்து ஆல்ரெடி வந்து 1.502 நாங்கள் ஆல்ரெடி சிட்டு மூலயமா பே பண்ணியாச்சு. இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4.91ல் 1.592 சிட்டு போட்டு ஆல்ரெடி நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். இது முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2.500 இருக்கா, நாங்கள் கோல்டு காயின் கொடுத்து 2.500 கொடுத்து இதுவையும் முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் டோட்டலாக வந்து 4.91 பே பண்ணி முடிச்சிட்டோம். பே பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கேட்டாங்க. ஜிஎஸ்டி இதுக்கு வேஸ்டேஜ் கொடுக்க சொன்னாங்க. இதுக்கு வேஸ்டேஜ் பே பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு வேஸ்டேஜ் பே பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நாங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. 600 ரூபாய் வந்து ஜிஎஸ்டி. இதுக்கோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 6,780 ரூபா. இதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் பே பண்ண சொன்னாங்க. இதுதான் நாங்கள் வந்து கேஷாக கொடுத்து பே பண்ணிட்டோம்.